புவி வந்து புவி சூரியனுடைய மையத்துல இருக்கிறது தான் பல பேர் நம்பிட்டு இருந்தாங்க. பல மதங்களும் அதை நம்பிட்டு இருந்தனால கோப்பர்னிக்கஸுடைய கருத்துக்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருமே ஏத்துக்கல. ரொம்ப வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, இவர் புத்தகத்தை யாருமே படிக்கல. த புக் நோ ஒன் ரீடுன்னு கிண்டலா சொல்லுவாங்க. இவர் எழுதின புத்தகத்தை இவரே அவருடைய படுக்க சாவுற நேரத்துல புக்கு ஒரு கையில வருது. அதாவது அந்த அளவுக்கு அந்த கருத்தை சொன்னா மக்கள் கொண்டுடுவாங்களோன்ற பயத்துல அவர் இருந்தாரு. இன்னைக்கு எவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்துட்டோம், அதுக்காக சொல்றேன். இந்த 2 கருத்துல எந்த கருத்து இன்னைக்கு ஏற்புறதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் சூரியன் தான் சூரிய குடும்பத்தின் மையத்துல இருக்குன்னு தெரியும். அப்படியான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு நடந்தது வந்து ஏதோ திடீர்னு நடக்கல. அதை இனிஷியேட் பண்ணவர் வந்து கலீலின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர். நவீன அறிவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் பண்ணாரு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டெலஸ்கோப்ப வானியல் நோக்கி பயன்படுத்துறாரு. அதாவது வானத்தை நோக்கி டெலஸ்கோப்பை மூவ் பண்றாரு. பார்க்கும்போது அவருக்கு பல அதிசயமான விஷயங்கள் தெரியுது. முதல் விஷயம் வந்து நிலாவுல மேடு பள்ளங்களை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம இப்ப சொல்ற எல்லா விஷயங்களையும் நீங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி படிப்பீங்க. ஒவ்வொரு பிரசன்டேஷன்லயும் இதெல்லாம் திருப்பி வரும். அடுத்து 2வது விஷயம் கேட்டீங்கன்னா, சூரியன்ல கருப்பு புள்ளிகள், பிளாக் ஸ்பாட்ஸ் சொல்லுவாங்க. அந்த கருப்பு புள்ளிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கருப்பு புள்ளிகள் மூவ் ஆயிட்டே இருக்கிறத வச்சு அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த கருப்பு புள்ளிகள் மூவ் ஆகிறதால சூரியனும் தன்னைத்தானே சுற்றுதுன்றதையும் கண்டுபிடிக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன டெலஸ்கோப், ரொம்ப சாதாரண டெலஸ்கோப் தான். அதை வச்சு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, வியாழன் கிரகத்தினுடைய துணைக்கோள்கள் கண்டுபிடிக்கிறாரு. வியாழன் கிரகத்தினுடைய துணைக்கோள்கள் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, வெள்ளி கிரகத்தை பாக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெள்ளி கிரகம்ன்றது பல நூற்றாண்டுகளாக தெரியும். ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி கிரகம் வந்து உங்க எல்லாருக்கும் நம்ம கிராமங்கள்ல அல்லது எல்லா நகரங்கள்லயுமே தெரியும். காலையில மீன் பிடிக்க போறவங்க அல்லது வயலுக்கு விவசாயம் அந்த வேலை சீக்கிரம் வேலைக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் உதிக்கும் போது எழுந்துக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி தானே எழுந்துக்கணும். அந்த காலத்துல வாட்ச் எல்லாம் இருந்திருக்காது இல்ல. எப்போ எல்லாமே இருட்டா தானே இருந்திருக்கும். அப்ப எப்போ விடிய காலன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி முளைச்சிச்சுன்னா, வெள்ளி கிரகம் வந்துச்சுன்னா, வானத்துல வந்துச்சுன்னா, இன்னொரு 2 மணி நேரத்துல என்ன ஆக போகுது, சூரியன் உதிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு 4, 5 மணி, 3:30 மணி, 4 மணிக்கு வச்சு வெள்ளி கிரகம் வருதுன்னா, அடுத்து 2 மணி, 6 மணிக்கு நமக்கு என்ன ஆக போகுது, சூரியன் உதிக்க போகுதுன்னு அர்த்தம். சோ அதனால நம்ம அது விடிய காலை, அதாவது என்ன சொல்றது, இது சரியான டைம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்துல. அதனால வந்து இதுக்கு வந்து சூரியனுக்கு முன்னாடி வரக்கூடிய, அதனால பகல்ல வர நட்சத்திரம்னு கூட பேர் வச்சிருக்காங்க. இரவுலயே இந்த நட்சத்திரம் வரும். அந்தியிலையும் பாத்தீங்கன்னா சூரியன் மறைஞ்ச ஒரு 1 hour அந்த டைமுக்கு அப்புறம் மறுபடியும் சூரியன் வரும். அதனால இந்த நட்சத்திரத்தை இரவுலயும் வருது, பகல்லையும் வருது. ஆரம்ப காலத்துல இருக்கவங்க நினைச்சுட்டாங்க இது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் இல்ல, இது ஒரு கிரகம். இது பகல்லையும் உருவாகுது, தெரியுது, நைட்லயும் தெரியுது. அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தெரியும், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் தெரியும்ன்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் இது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தெரியுது, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தெரியுதுன்றது ஒரு கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் சில கேள்விகளை உங்ககிட்ட சொல்லுவேன், இது மாணவர்கள்ட்ட நீங்க சொல்றதுக்கு வசதியா இருக்கும். இல்லைங்களா? அப்ப டெலஸ்கோப்ல அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இதை பாருங்களேன், இது என்னன்னு தெரியுதுங்களா? நான் கை காட்டுறது எங்கேயா பாத்துறீங்களா? அத எங்கேயா பாத்துறீங்களா? அத மூணுல பாத்து நிலா மாதிரி தெரியுதுல்ல? எழுதிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு மீட்டிங் போய்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு, எழுதிட்டு வருவான். இது வந்து பாக்கிறதுக்கு நிலா மாதிரி தெரியுது. சோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, நிலவுக்கு தானே தேய்பிறை வளர்பிறை இருக்கு, பிறைகள் இருக்குல்ல. கலீலியோ என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, வெள்ளி கிரகத்துக்கும் பிறைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அந்த பிறைகள் எப்படி இருக்கும், ஓரியன்டேஷனை பொறுத்து பிறைகள் மாறும்ல. அதாவது நம்ம எந்த இடத்துல இருந்து பாக்குறோமோ அந்த இடத்துல பொறுத்து பிறைகள் மாறும். ஒருவேளை சூரியன் மையத்துல இருந்து இருந்ததுன்னா அந்த பிறைகள் எப்படி தெரியும், பூமி மையத்துல இருந்தா எப்படி பெரிய பிறைகள் தெரியும்ன்றதை அவர் இமேஜின் பண்ணி பாக்குறாரு. நம்ம கூட ட்ரை பண்ணலாம். சும்மா ஒரு பால் வச்சுக்கலாம், ஒரு லைட் வச்சுக்கலாம், அதை வச்சு நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்க்கும்போது இப்படி தெரியுது. பூமி ஒருவேளை மையத்துல இருந்தா பிறைகள் எப்படி தெரியணும்ன்றது அவர் டயக்ராம் வரைஞ்சு பாக்குறாரு. ஆனா உண்மையில தெரியுற பிறைகள் பாத்தீங்கன்னா
அதுக்கு ஆப்போசிட்டா தெரியுது. அப்போ அதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் வர்றாருன்னா, சூரியன் தான் சூரிய குடும்பத்தினுடைய மையத்துல இருக்கு. அந்த சோலார் சிஸ்டத்தினுடைய சென்டர்ல சூரியன் தான் இருக்குன்றத அவர் வந்து கணித ரீதியாக நிரூபணம் செய்யல, பதிலாக பிசிக்ஸ் படி, அதாவது ஒரு ஆய்வின் மூலமா நிரூபணம் செய்யறாரு. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை நீங்க நிரூபணம் செய்யணும்னா ஒண்ணு கணித ரீதியா நிரூபணம் செய்யலாம், அல்லது ஜியாமெட்ரிக்கலா டயக்ராம் வரைஞ்சு விளக்கலாம், அல்லது ஒரு பரிசோதனை ரீதியா செய்யலாம், அப்சர்வேஷன் மூலமா செய்யலாம். கலீலியோவுடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தெரியுதுன்னா, அது வந்து ஒரு பரிசோதனை மூலமாக நிரூபணம், பரிசோதனை நிரூபணம் செய்ததுனாலதான் அதை வந்து மறுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. எப்பவுமே ஒரு பரிசோதனையை நீங்க வந்து பரிசோதனையை உங்களால என்ன பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. ஏன்னா ப்ரூனோ சொன்னதுதான் கலீலியோ சொல்றாரு. ப்ரூனோவை எரிச்சிட்டாங்கல்ல, ஏன் கலீலியோ எரிக்கல? ஏன் கலீலியோ தண்டனை கொடுத்தாங்க, அது வேற விஷயம். ஏன்னு கேட்டா, கலீலியோ வெறும் சொன்னது மட்டும் இல்லாம அதை அறிவியல் ரீதியாக விளக்கமும் கொடுத்தாரு, செஞ்சு காட்டினாரு. சோ அதனால சயின்ஸ் டீச்சரா இருக்கக்கூடிய நாம, சயின்ஸ் கம்யூனிகேட்டரா இருக்கிற நாம, ஒரு விஷயத்த சொல்றவங்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அத ஒரு செயல் வடிவில செய்யற மாதிரியும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். நம்ம எல்லாரும் கலீலியோ மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இந்த கலீலியோக்கு மிகப்பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது நம்ம 5 கிரகம் தானே சொன்னோம். வெள்ளி, புதன் கிரகம், வெள்ளி கிரகம், அப்புறம் என்னது பூமி, அடுத்தது செவ்வாய், வியாழன், வெள்ளி. இந்த ஆர்டர்ல தான் கிரகங்கள் இருக்கு. இந்த 5 கிரகங்களுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வெறும் கண்ணாலவே தெரியக்கூடியது. ஆனா பின்னாடி கண்டுபிடிச்சப்பட்ட யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இந்த கிரகங்கள் எல்லாமே, புளூட்டோ கிரகம் கிடையாது, பட் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே வெறும் கண்ணுக்கு தெரியாது. அந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு டெலஸ்கோப் மூலமா தான் நம்ம பார்க்கணும். முதல்ல ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்ச அறிஞர் பாத்தீங்கன்னா வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்ற ஒருத்தர். அவரும் அவருடைய சகோதரியாக இருந்த கரோலின் ஹெர்ஷல் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து ஆணாதிக்க சமூகம் இருந்ததுனால பெண்களுடைய உழைப்பு வந்து பெரும்பாலும் வெளில வந்திருக்காது. பட் அவர் குறிப்புகள்ல இருக்கு, அவங்க தங்கச்சியும் குறிப்புகள் எடுத்திருக்காங்க. அதனால கரோலின் ஹெர்ஷலும் இதுக்கு நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. இதுல வேலை செஞ்சிருக்கனால அவங்களையும் நம்ம இங்க சொல்லணுன்றதுக்காக சொல்ல வரேன். சோ வில்லியம் ஹெர்ஷல் என்ன செஞ்சாருன்னா, ஒரு பெரிய டெலஸ்கோப், இங்க பாருங்க, இந்த டெலஸ்கோப்பை நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். ஒரு மனிதன் எவ்வளவு பெருசு இருக்கான், டெலஸ்கோப் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அவ்வளவு பெரிய டெலஸ்கோப்பை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வானத்தை பார்த்து ஒரு புதிய ஒரு கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரண கண்ணுக்கு தெரியாதது டெலஸ்கோப்புக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யுரேனஸ். அவர் யுரேனஸை மட்டும் கண்டுபிடிக்கல, மில்கிவேன்னு சொல்லக்கூடிய பால்வெளி அண்டத்தையும் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவ்வளவு பெரிய அறிஞர் அவரு, மிகப்பெரிய டெலஸ்கோப்ஸை செய்யக்கூடியவர் அந்த காலத்துல. அடுத்தது அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, சார் வானன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி சார், அதுல வந்து என்ன சொல்றது, ஒரு கிரகம் அப்படின்றது எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அதுனா நம்ம தூண்டில் போட்டு தூண்டில மாற்ற மீன் மாதிரி பிடிப்பாங்களா? இல்லையா? ஃபிஷிங் அது தூண்டில வந்து நீங்க பல 1000 முறை போட்டாதான் தூண்டில் எப்பயாவது ஒரு வாட்டி கிடைக்கும்ல, மீன் கிடைக்கும்ல. அப்படி இருக்கும்போது வானன்றது எவ்வளவு பெருசு இல்ல, அவ்வளவு பெருசுல டெலஸ்கோப்பை எங்க வைக்கணும், எங்க வச்சு பார்க்கணும், எப்படி பார்க்கணும், இன்னைக்கு தெரியுது நாளைக்கு தெரியாம இருக்கலாம், எப்படி பார்த்திருப்பாரு அவரு? இது ஒரு கெஸ். ஓகேங்களா? இது ஒரு கேள்வி. நான் சொல்ற கேள்விகளை நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியில இந்த கேள்விகளை நீங்க பதில் கண்டுபிடிக்கலாம், அல்லது வாய்ப்பு இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அது அவர் கண்டுபிடிச்ச ஒரு 50-60 வருடங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, நெப்டியூன் அப்படின்ற ஒரு கிரகத்தை ஜான் கேலே அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இவர் தான் அந்த ஜான் கேலே, இங்க இருக்காரு, நடுவில் இருக்காரு, அவர் தான் ஜான் கேலே. இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரரு. இந்த டெலஸ்கோப் தான் அவர் பயன்படுத்துறாரு. ரொம்ப பெரிய டெலஸ்கோப் கிடையாது, நார்மலா சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய டெலஸ்கோப் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. கொஞ்சம் குவாலிட்டியான டெலஸ்கோப்னு வச்சுங்களேன். அதை யூஸ் பண்ணிட்டு 23 செப்டம்பர் 1846 கண்டுபிடிக்கிறாரு. நான் இந்த வருஷங்கள்லாம் டேட்லாம் எதுக்கு போடுறோம்னா, நம்ம போற நாள்ல ஏதாவது அந்த வாரத்திலேயோ இல்ல எப்பயோ இருந்தா இந்த டேட் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தா அதை பத்தி சொல்றதுக்காக இந்த டேட்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு கேள்வி இருக்கணும்னா, இங்க வில்லியம் ஹெர்ஷலை டைரக்டா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, போட்டிருக்கேன்.
இங்க நான் அதே மாதிரி தானே போட்டிருக்கணும். ஜான் கேலே தானே போட்டிருக்கணும். ஜான் கேலே டெலஸ்கோப்பு அந்த கிரகம் தானே போட்டிருக்கணும். கூட அடிஷனலா இன்னொரு படம் இருக்கு. அது யாரு? அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லீ வெரி அப்படின்னு சொல்லக்கூடாது. இவர் தான் லீ வெரி. இவரு படத்தை நாங்க போட்டிருக்கேன். எதுக்கு இவர் என்ன பண்ணாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, ஒரு கிரகத்தை எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? வானத்துல நான் எங்க போய் பாக்குறது, எந்த மூலையில போய் பாக்குறது, வெக்கப்போரைக்குள்ள ஊசி தேடுற மாதிரி எப்படிங்க நாங்க எங்க போய் தேடுறதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம சூரிய குடும்பத்துல இந்த கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? இது சாட்டன் இருக்கு. சாட்டன் என்ன தெரியும்? நம்ம கண்ணால நீங்க பார்க்க முடியும். நம்ம கண்ணால பார்க்க முடியும். டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதால டெலஸ்கோப்பாலேயே பார்த்திருக்காங்க. இப்படி டெலஸ்கோப்பால ரெகுலரா இதை பார்த்துட்டே இருந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி தெரியுது. அதாவது அதனுடைய இயக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரியுது. டிஸ்டர்ப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆரம்ப காலத்துல ஏதோ டெலஸ்கோப்ல மிஸ்டேக் போல இருக்கு, நல்லா செட் பண்றாங்க, எல்லாம் பண்ணும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த 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 தள்ளாட்டம்னு சொல்லக்கூடிய இந்த தடுமாற்றம் நல்லா தெரியுது, கிளியரா தெரியுது. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, எதனால இது நடக்குதுன்னு ஒரு கேள்வி. இப்ப சயின்ஸ்ல எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கான காரணம் யோசிப்போம்ல. நீங்க யாராவது இது காரணம் சொல்லலாம். உங்களுக்கு சார் ஐசக் நியூட்டன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஐசக் நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு? புறவிசை ஒன்று செயல்படாத வரை ஒரு பொருள் ஓய்வுல இருக்கும். கரெக்ட் தானே? An object will be in rest position unless it is compelled by the external agency. இல்லையா? இது மட்டும் சொன்னா போதாது. புறவிசை ஒன்று செயல்படாத வரை ஒரு பொருள் ஓய்வுல இருக்கும் இல்லையா? அப்ப ஒரு பொருள் ஓய்வுல இல்லாம இயக்கத்துல இருக்குன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ரிவர்ஸ் அப்படியே யோசிங்க. புறவிசை ஒன்று செயல்படுகிறது. புறவிசை செயல்படுகிறது. புறவிசை செயல்படுதுன்னா அங்க என்ன இருக்கணும்? ஒரு பொருள் இருக்கணும்ல. அதுனா அப்போ இந்த இப்ப பாருங்களேன், இதுதான் என்னுடைய கிரகம், சனி கிரகம். அப்ப சனி கிரகம் ஒரு இயக்கத்துக்கு, நாம எதிர்பார்க்காத ஒரு இயக்கத்துக்கு அது உட்படுதுன்னா அது மேல என்ன நடந்திருக்கணும்? ஒரு விசை செயல்படுத்தணும். விசை செயல்படுத்தணும்னா யாரா இருக்கணும்? இன்னொரு பொருளா தான் இருக்கணும் இல்லையா? கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். அப்ப இன்னொரு பொருள் இங்க இருக்கு, பக்கத்துல இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அது எங்க இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்க, கெஸ் பண்றாங்க. இந்த விசை எவ்வளவு இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி, அந்த விசை இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு பெருசா இருக்குன்றதை கால்குலேட் பண்ணிட்டு, அவ்வளவு தூரம் கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அதோட இடத்தையும் அதோட தூரத்தையும் துல்லியமா ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க நீங்கன்னு. எப்படி பாருங்க? மீன் பிடிக்கிற இடத்துக்கு நான் மீன் ஒரு படகு எடுத்துன்னு போய் நான் பாட்டு வலை போட்டிருக்கேன், எனக்கு மீனே கிடைக்கல. யாராவது ஒருத்தர், தம்பி இங்கெல்லாம் போடாத, நான் ஒரு இடத்துல சொல்றேன், அங்க போய் போட்டு மீன் கிடைக்கும்னு சொன்னாருன்னா அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒருத்தர் கணக்கு போட்டு கேல கிட்ட கொடுக்குறாரு, நீ பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்த கால்குலேஷன் போட்டவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா லிவேரி. அப்ப எவ்வளவு பெரிய மேதையா இருப்பார்ல அவரு. இந்த மாதிரி, அதாவது நம்ம கணக்குகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்றதுக்காக சொல்றேன். இந்த கணக்குகள்லாம் நம்ம எப்படி அறிமுகப்படுத்துறது நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 10th பசங்களுக்கு 11th பசங்களுக்கு எப்படி கொண்டு வரலாம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் அறிமுகப்படுத்திடுறேன். அடுத்தது, இப்போ நமக்கு ஓரளவுக்கு கிரகங்கள்லாம் தெரிஞ்சிச்சு, ஒரு ஐடியா கிடைக்குது. யுரேனஸ் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, நெப்டியூன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த கிரகங்கள்லாம் எப்படி உருவாயிருக்கும், ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப பெரிய சிக்கலான ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம். இந்த படங்களை நீங்க எங்கேயாவது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நெபுலாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாக்குறீங்களா, இது ஒரு ஸ்டார் டஸ்ட் மாதிரி, கிராவிடேஷனல் இந்த டஸ்ட் இருக்குல்ல, அதாவது பிரபஞ்சம் உருவானப்போ அங்கங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த நட்சத்திர குப்பைகள், அதாவது நட்சத்திரம் உருவாகிறதுக்கு தேவையான அந்த கேஸஸ் அதெல்லாம் அப்படியே அங்கங்க தொக்கி நின்றுட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய உருவாயிருக்கு. பெரும்பாலும் அது நெபுலாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெபுலாக்கள் வந்து சார் அந்த யாரோ திவாகர்ன்றவங்க அன்மியூட் பண்ணிட்டு சார். திவாகர் திவாகர் அப்படின்றவர் யாரோ அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். சோ இந்த மாதிரி வந்து என்ன இருக்குன்னா நிறைய நெபுலாக்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, பேரண்டத்துல இருக்கு. அந்த நெபுலாக்கள்ல தான் நம்மளுடைய நட்சத்திரங்கள் உருவாகும். இன்னொரு பிரசன்டேஷன் இருக்கு விண்மீன்கள் பற்றி, அப்போ நீங்க அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் டஸ்ட்னு சொல்லுவாங்க, அல்லது நெபுலாக்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெபுலாக்கள் உருவாகும். இந்த மாதிரி நிறைய பாருங்க, இது ஹார்செட் நெபுலா, இது கிராப் நெபுலா, இது வந்து கேட்டை நெபுலா. இந்த மாதிரி நிறைய நெபுலாக்கள் பிரபஞ்சத்துல இருக்கு. இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு நெபுலா இருக்கு. இந்த மாதிரி நெபுலாக்கள் ஒரு சில நேரங்கள் என்ன நடக்கும்னா, ஒரு சில நேரங்கள்ல நட்சத்திரங்கள் உருவாகும் போது, அதாவது இந்த நெபுலா தான் ஒரு குக்கர் மாதிரி. இங்கதான் இட்லி செய்யற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஸ்டார்ஸ செஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் உருவாகும் போது, ஒரு சூரியன் உருவாகும் போது, நட்சத்திரம் உருவாகும் போது அதை சுத்தி என்ன இருக்கும்னா கிரகங்களும் உருவாயிடும். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோலார் நெபுலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் எங்க உருவாதா, நட்சத்திரங்கள் உருவாகிற இடங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நெபுலாக்கள். நட்சத்திரம் எங்க உருவாகும், நெபுலால தான் உருவாகும். அப்படி நெபுலாக்கள்ல உருவாகும் போது ஒரு சில நெபுலாக்கள்ல மட்டும், பிரத்யோகமாக ஒரு சில நெபுலாக்கள்ல மட்டும் என்ன உருவாகும்னா நட்சத்திரமும் உருவாகும், கூட சேர்ந்து அதை சுத்தி ஒரு சின்ன சின்ன கூட்டங்களா கிரகங்களும் உருவாயிடும். இந்த மாதிரி ஒரு கோட்பாடு முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சார். அவர் பேர் பியரி சீமான் லாப்லாஸ். நீங்க சுருக்கமா லாப்லாஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, ஒரு பிரெஞ்சுக்காரர். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கோட்பாடை முன்மொழிறாரு. என்ன கோட்பாடை முன்மொழிறாருன்னா, இந்த சூரிய குடும்பம்னு சொல்றோமே அது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அவரே. அப்போ அந்த காலத்துல நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்தது. ஏன்னா ஒரு கேள்வி என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே தானே போகும். முதல்ல கிரகம்னா என்னன்னு கேட்பீங்க, அடுத்த சூரியன் என்னன்னு கேட்பீங்க, அப்புறம் இதெல்லாம் இப்படி எல்லாம், அதாவது அறிவியல்ல பொறுத்தவரையும் தேடல் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது இல்லையா. சோ இவருக்கு அந்த காலத்துல என்ன இருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோலார் சிஸ்டம்னு சொல்றோமே, இந்த சூரியன் கிரகங்கள்லாம் சொல்லுமே, இதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த முன்மொழிகிறாரு. அதாவது நெபுலா கோட்பாடுன்னு பேரு. இது இந்த கோட்பாடுக்கு நெபுலா கோட்பாடு. நெபுலா கோட்பாடுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்க தூரம் மாதிரி ஒரு 100 மடங்கு பெரிய தூரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெபுலா. பேர் வந்து அதுக்கு பேர் சோலார் நெபுலான்னு சொல்றாங்க. ஒரு சோலார் நெபுலா வந்து என்ன ஆகுது, ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படியே ஒன்னோடு ஒண்ணு சுருங்கி ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்படி பால் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு பால் மட்டும் ஃபார்ம் ஆகாம பல்வேறு சின்ன 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 குட்டி குட்டி பால்களாக அது ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாவை முன்வடிறாரு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நெபுலா, பெரிய நெபுலா. எவ்வளவு மடங்கு பெருசு இருக்கு பாருங்க, 100 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது 100 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னன்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை நீங்க ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு வச்சுக்கலாம். 15,000 கோடின்னு வச்சுங்களேன். இது வந்து 100 மடங்குன்னா கிட்டத்தட்ட அத மாதிரி 100 மடங்கு பெருசா இருக்கக்கூடிய ஒரு பெரிய சோலார் நெபுலா ஏதோ ஒரு நான் காரணம் சொல்றேன் பின்னாடி, ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே சுருங்குதுன்னு வச்சுங்க. சுருங்குனா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா உள்நோக்கி வளையும், இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி வளையும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளக்கு. அப்படி அது சுருங்க ஆரம்பிக்கிற அதே நேரத்துல என்ன ஆகும்னா அது ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு ஆற்றல் கிடைக்குது இல்லைங்களா. ஒரு பொருளை சுருங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக் இங்க ஏற மார்க் தெரியுது பாருங்க, அது ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்பின்னால என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இப்ப கொஞ்சம் வேகமா அது என்ன ஆக ஆரம்பிக்கும், சுழல ஆரம்பிக்கும். இது பாருங்க,
இப்படியே சுத்துதுங்களா? அப்படி சுத்தும் போது எப்பவுமே சென்டர்ல தானே உங்களுக்கு மாஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதனால சென்டர்ல ஸ்பின் அதிகமாகும், தூரத்துல ஸ்பின் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதாவது ஸ்பின்னா சுழற்சி, ஸ்பின் கொஞ்சம் குறையுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்ப நீங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இங்க இங்க வந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கு, இங்க என்ன ஆகுது, அது அப்படியே கொஞ்சம் டிஸ்க் மாதிரி கேப் மாதிரி டிஸ்க் மாதிரி வருது, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து டிஸ்க் பெருசாற மாதிரி தெரியுது சார், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுத்தும் போது என்ன ஆகும்னா மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்க. மைய விலக்கு விசை என்னன்னா, ஒரு பொருள் சுத்திட்டே இருக்கும்போது அந்த பொருள்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெளில போறது ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேனே, நம்ம வந்து அந்த குதிரை மாதிரி ஒண்ணு ராட்டினத்துல குதிரை மாதிரி வச்சு உட்காந்துருப்போம் சுத்தும் போது இல்லையா, அந்த ராட்டினம் சுத்த சுத்த நம்ம என்ன பண்ணுவோம், வெளிநோக்கி தள்ளப்படுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இது என்ன சுத்த சுத்த என்ன ஆகும்னா இந்த டிஸ்கினுடைய மைய பகுதி மட்டும் வெளியில வர ஆரம்பிக்கும். அப்படியே வேகமா வேகமா வேகமாக என்ன இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிஸ்க் தின் ஆகிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் பெருசாயிட்டு அப்படியே பெருசாயிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பல வருஷங்களுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய துகள்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதா டிஸ்க் ஆரம்பிக்கும். இங்க பாருங்க இந்த டிஸ்க் மாதிரி ஆரம்பிச்சு, ஆனா அவைகளும் என்ன பண்ணணும்னா சுத்த ஆரம்பிக்கும். பாருங்க, இதுவும் பாருங்க, இந்த கருப்பு புள்ளிகள் தான் கோள்கள்னு சொல்றாங்க. இந்த முதல்ல இருக்கிறது வந்து அந்த நட்சத்திரமா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நான் சைட் வியூல காட்டியிருக்கேன், இது வந்து டாப் வியூல. சோ பாருங்க, ஒவ்வொன்றுக்குள்ளயும் நல்லா அந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நடப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேவை இல்லைங்களா? அப்போ நெபுலாக்கள்ல மட்டும் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டா, அப்கோர்ஸ் நெபுலாக்கள்ல நடக்கும். அப்போ எல்லா நெபுலாக்கள்லயும் நடக்குமா? இல்ல. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சோலார் நெபுலாஸ்ன்னு சொல்றாங்க. எல்லா நெபுலாக்கள்லயும் என்ன உருவாகும்னா நட்சத்திரங்கள் மட்டும்தான் உருவாகும். ஆனா ஒரு சில நெபுலாக்கள்ல நட்சத்திரங்கள் உருவாகுற அதே காலகட்டத்துல அப்படி உருவாகிற ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா கிரகங்களும் உருவாயிடும். அதனால நீங்க சூரிய குடும்பத்தை நீங்க தேடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு சூரிய குடும்பம் தேடணும், அல்லது சூரிய குடும்பம் எங்க உருவாகுதுன்னு நீங்க தேடினீங்கன்னா, அது வந்து எங்கெல்லாம் நெபுலா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஒரு நெபுலால சூரியனா கிடைக்கலாம், அதாவது ஒரு நட்சத்திரம் கிடைக்கலாம், அல்லது ஒரு சூரிய குடும்பம் கிடைச்சலாம். நம்ம ஒரு காலத்துல முதல்ல கேட்டேன் இல்லைங்களா, நிறைய சூரிய குடும்பங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க புதுசான்னு சொல்லி கேட்டேன் இல்லையா. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உருவாகிற ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அதனால ஒரு வாரம் போகட்டும். கொஞ்சம் நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. ஹலோ, ஓகே. சோ இந்த மாதிரி உருவாகும். சோ அதனால வந்து நம்ம இந்த நெபுலா கோட்பாட்டையும் சோலார் நெபுலாவையும் சொல்லணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த மாதிரி நடப்பதற்கு சோலார் நெபுலாவா மாறதுக்கு அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதற நிலையில இருக்கணும், சிதறணும். அப்படி சிதறும் போது இந்த சோலார் நெபுலா வந்து ஈஸியா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி உருவாகும் போது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்க சூரிய குடும்பம் உருவாகுது. இந்த சூரிய குடும்பத்துல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறது அல்லது சூரியனுக்கு ரொம்ப தொலைவா இருக்கு, அதாவது சூரியன் நான் பொதுவா சொல்றேன், இது ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்து சூரிய அதாவது குடும்பமாக உருவாகிற நட்சத்திரம். இது ஒரு நட்சத்திரம், பக்கத்திலே கிரகங்கள் உருவாகுது. நம்ம எக்ஸாம்பிளுக்காக இது சூரியனை வச்சுக்குவோம். சூரியன் பக்கத்துல கிரகங்கள் உருவாகுது. அப்படி கிரகங்கள் உருவாகும் போது சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கிரகங்களும் சூரியனை விட்டு ரொம்ப தொலைவா இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒண்ணு இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது இங்க அடர்த்தி அதிகமா இருக்குமா, இங்க அடர்த்தி அதிகமா இருக்குமா, இங்க அடர்த்தி அதிகமா இருக்குமா? அடர்த்தி தூரம் அதிகமாக அடர்த்தி அதிகமாகுமா குறையுமா? இந்த இந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது தூரம் குறையும் போது அடர்த்தி அதிகமாகும். தூரம் அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கு பக்கத்துல அடர்த்தி ஜாஸ்தியாகும், தூரமா போக போக அடர்த்தி குறைவா இருக்கும் இல்லைங்களா? அது வெரி குட், நீங்க ஆன்சர்.
இப்ப அந்த கேள்விக்கு அப்படியே உள்ள வாங்க. பூமியை சுத்தி கிரகங்கள் சூரியனை சுத்தி கிரகங்கள் உருவாகுறதுல 2 வகையான கிரகங்கள் உருவாயிடுச்சு. இங்க பாருங்க, இது மெர்க்குரி, புதன் கிரகம், வெள்ளி கிரகம், அடுத்தது வந்து பூமி, அடுத்தது வந்து செவ்வாய் கிரகம். இதை எல்லா கிரகத்தையும் என்ன சொல்றாங்கன்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் சொல்றாங்க. டெரஸ்ட்ரியல் அப்படின்னா தரை. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சனி கிரகம், வியாழன், சனி, அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த கிரகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜோவியன் பிளானட்ஸ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிளானட்ஸோட டென்சிட்டி பாருங்கன்னா 0.2 இருந்து கிட்டத்தட்ட 0.1 கம்மியால இருந்து 2 கொஞ்சம் அதிகமா வரையும் போகும்னு சொல்லுவாங்க. நீங்க சின்ன வயசுல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சனி கிரகத்தை தண்ணியில போட்டா அவ்வளவு தண்ணி இருந்ததுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய கடல்ல இருந்து தண்ணி சனி கிரகத்தை போட்டா சனி கிரகம் என்ன ஆகும்? மிதக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் மாத்தி எழுதிக்கங்க. சனி கிரகம் மட்டும் இல்ல, வியாழன் கிரகமும், அடுத்தது யுரேனஸும் நெப்டியூனும் அடர்த்தி குறைவான கிரகங்கள். அடர்த்தி குறைவான கிரகங்கள் மட்டும் இல்லை, அது ஏன் இப்ப அடர்த்தி குறைவானதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதுக்கு தரைப்பகுதியே கிடையாது. தரைப்பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நிலா இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் வந்துடலாம். ஒருவேளை உங்ககிட்ட நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருந்ததுன்னா, ராக்கெட் இருந்ததுன்னா, சனி கிரக என்னது வியாழன் கிரகத்துடைய இந்த பக்கம் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துடலாம். ஆனா பூமி மாதிரியான கிரகங்கள் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதனுடைய டென்சிட்டி வந்து கிட்டத்தட்ட 4 இருந்து 5 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு வச்சுங்களேன். அதாவது தண்ணியை விட 5 மடங்கு அடர்த்தி அதிகமா இருக்கும். அவ்வளவு ஒரு கருங்கல்லுடைய அடர்த்தி வந்து 5. ப்ராபபிலி இதனுடைய அடர்த்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இதெல்லாம் தண்ணியில போட்டா மிதக்கும். இதுக்கெல்லாம் ஏன் அடர்த்தியா இருக்கு, அதெல்லாம் ஏன் அடர்த்தி குறைவா இருக்குன்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்ப நம்ம அதுக்குள்ள வரோம். சோ இந்த இன்னர் பிளானட்ஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த இன்னர் பிளானட்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா, சிலிகேட், சுண்ணாம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சுண்ணாம்பு மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து என்ன இருக்கு. அதனால அடர்த்தி ரொம்ப 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 அதிகமா இருக்கக்கூடியது. இரும்பு, சுண்ணாம்பு இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது அடர்த்தி ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடர்த்தி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவைகள் வந்து ஐசி பிளானட்ஸ் சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்குன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ், ஹீலியம் கேஸ், அந்த மாதிரி கேசஸ் தான் இருக்கு. அதனால அதுல தரை என்பதே கிடையாது. முழுக்க 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 அது காற்றினாலானது. ஆனா காற்று எப்படி இருக்குன்றதுன்னா நம்ம பூமியில பாக்குற மாதிரி காற்று வந்து எப்படி இருக்காது, ரொம்ப டென்சிட்டி குறைவா இருக்காது. அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல நம்ம காத்து, அது மாதிரி இல்லாம அடர்த்தியா இருக்கு. இப்ப நீங்க இதை பாக்குறீங்கல்ல, இது வந்து அடர்த்தியான காற்று மண்டலம். அப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க அந்த அடர்த்தியான காற்று மண்டலம். அதனால அதுக்கு சொல்றேன். இப்ப சூரிய குடும்பத்துல இருந்து நீங்க இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இந்த ஜூபிட்டரை தாண்டி கொஞ்சம் தொலைவு நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஜூபிட்டருக்கும் செவ்வாய் கிரகத்தை தாண்டி இருக்குது. செவ்வாய் கிரகத்துக்கும் இந்த கல்லு மாதிரி தெரியுதுல, இந்த கல்லு மாதிரி இருக்கிறது 1-2 இல்ல, ஜூபிட்டருக்கு முன்னாடி இருக்கு. அவ்வளோ பெருசு இருக்கு. இங்க பாருங்க. அந்த அதனால்தான் ஸ்பேஸ் பயணத்துல ரொம்ப சிக்கலான ஒரு இடம்னு சொல்லக்கூடியது இந்த இடத்த சொல்றாங்க. இதுக்கு என்ன பேர்ல வச்சிருக்காங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்றாங்க. இங்க காட்டுறேன் பாருங்க. ஜூபிட்டரை தாண்டி இங்க பாருங்க, இத சூரியனு, மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கு நடுவுல என்ன இருக்குன்னா இங்க தெரியுது இல்லைங்களா, புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குல்ல. ஆக்சுவலா இது என்ன சொல்றாங்கன்னா நிறைய குறுங்கற்கள், இந்த மாதிரி குறுங்கற்கள் வந்து நிறைய கொச்சன்னு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு சில அடியில இருந்து பல கிலோமீட்டர் உயரமா இருக்க பெருசா இருக்கக்கூடிய பாறைகள் வரையிலும் பெரிய பெரிய கற்கள் வரையும் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் அப்படியே வந்து ஒரு பில்டிங் கட்டிட்டு
பில்டிங் கட்டுறதுக்காக எல்லா கல்லு மண்ணெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்தினால என்ன இடம் கட்டாம விட்டுட்டாங்கன்னா அந்த இடம் எப்படி தெரியும்ல, அந்த மாதிரி. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடம் வந்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல ஏதோ ஒரு கோள் உருவாக வேண்டியிருக்கு. அப்படி உருவாகாம அந்த கோள் அந்த இது வந்து அந்த உடைஞ்சிருக்கு. அந்த கோள் வந்து ஏதோ ஒரு தாக்குதல்னால துண்டு துண்டா உடைஞ்சிருச்சு. துண்டு துண்டா உடைஞ்ச உடனே அதனால உள்ளேயும் போய் விழ முடியல, வெளியிலயும் போக முடியாம அதனுடைய விசைனால அது என்ன பண்ணுதுன்னா அந்த கோள் எந்த வட்டத்துல சுத்திட்டு இருந்ததோ அதே வட்டத்துல சுத்திட்டு இருக்கு, அப்படியே மிதந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் சொல்றாங்க. இது வந்து ஆய்வுக்குட்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது நீங்க அப்படியே கொஞ்சம் பூமி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க போனீங்கன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி போகக்கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இந்த ப்ளூட்டோ அப்படிலாம் தாண்டி நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி டஸ்ட் மாதிரி தெரியுது பாருங்க. இந்த மாதிரி இதுதான் சோலார் சிஸ்டத்தினுடைய அவுட்டர் ஆர்பிட்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ப்ளூட்டோ தாண்டியும் சில கோள்களை பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. அந்த காரணம் சொல்லிடுறேன். சேட்னான்னு சொல்லக்கூடியது இது பாருங்க, அதுவும் ஒரு பிளானட் தான். ஏன்னா அதுவும் என்ன பண்ணுது, சூரியனை சுத்துது. ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்கன்னா ப்ளூட்டோக்கு கோள் அந்தஸ்து கொடுத்த மாதிரியே சேட்னாக்கும் என்ன செய்யணும், கோள் அந்தஸ்து கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனா நிறைய குறு குறு கோள்கள் உள்ள வர ஆரம்பிக்குது. அப்ப சோலார் சிஸ்டத்தை எப்படி நம்ம டிஃபைன் பண்றதுன்றதுல விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதியை அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது ஒரு கோள் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட, அதாவது சூரியனை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்போது அந்த கோள் பாதை வந்து வேற எந்த கோளுடைய பாதையோடையும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ப்ளூட்டோவுடைய பாதை என்ன ஆகுதுன்னா யுரேனஸோடைய நெப்டியூனுடைய பாதையோட போய் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது இதே மாதிரிதான் மற்றதும் இன்டர்செக்ட் ஆகுது. பெரும்பாலும் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுறதுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா காமெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகும். காமெட்ஸ்னா அந்த வால் நட்சத்திரங்கள்லாம் இன்டர்செக்ட் ஆகும். அப்ப வால் நட்சத்திரம் நம்ம வந்து துணை கோள்கள்னு சொல்றது இல்லைல்ல, ஈவன் பூமியை சூரியனை சுத்தி வந்தாலும் நம்ம கோள்கள் சொல்றோம். ஆனா எதை கோள்கள் சொல்றது இல்ல, காமெட்ஸ் சொல்றது இல்ல, வால் நட்சத்திரம் சொல்றது இல்ல. வால் நட்சத்திரம் ஏன் சொல்றது இல்லைன்னா வால் நட்சத்திரம் வந்து பல பல கோள்களுடைய பாதைகளை இடையூறு செய்யுது. அதனால என்ன செய்யறாங்கன்னா காமெட்ஸ்க்கு என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும்போது இது சூரியனை சுத்தி வருது. ஆனா இது என்ன பண்ணுது, இன்டர்ஃபியர் பண்றதுனால இதுக்கு கோள் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காம ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன்ல எடுத்த ஒரு முடிவு, சமீபத்தில் எடுத்த முடிவு. அதனால ரொம்ப முன்னாடி படிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து சூரிய குடும்பம்னா ப்ளூட்டோட முடியும், இப்போ படிக்கிறவங்களுக்கு நெப்டியூனோட முடியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கேட்டீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த மூன். சூரிய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம மூணை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. அதுல நம்மளுடைய பூமியோடைய மூன் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளுடைய நிலா. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா கிரேட் கொலிஷன் தேரி அப்படின்னு ஒரு தேரி இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஏதோ ஒரு வெள்ளி கிரகம் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கிரகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பந்து மாதிரி இருக்கக்கூடிய பொருள் வந்து பூமியும் நிலாவும் சேர்ந்து இருந்த ஒரு பெரிய பந்தை போய் உடைச்சிருக்கு. அப்படி உடைஞ்ச உடனே அதுல இருந்து 2 பகுதிகளா பிரிஞ்சு ஒண்ணு வந்து பூமியினுடைய ஈர்ப்பு விசையினோடவே இருந்து வெளில போக முடியாம வேற வழி இல்லாம பூமியை சுத்தி வந்திருக்கு அப்படின்னு ஒரு தேரி இருக்கு. இது ஒரு முதல்ல அதாவது சயின்ஸ்ல எப்படி சொல்லலாம், முதல்ல ஒரு தேரியை தான் எதையும் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், அதை உண்மையான செக் பண்ணி பார்க்கணும்ல. இப்ப முதல்ல இப்படி நான் என்ன சொல்றேன், தேரியா சொல்றேன், ஓகேங்களா? அப்படி ஒரு கொலிஷன் நடந்ததுனால என்ன நடந்திருக்குன்னா பூமியோடைய ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பீடை விட ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்த இதுக்கு முன்னாடி என்ன வேகத்துல சுத்திட்டு இருந்தோ அதை விட ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. இந்த நிலவு தான் என்ன பண்ணிருக்குன்னா நம்மளுடைய பூமியின் இருக்கக்கூடிய
கிளியரா வரல படம், நல்லா வந்துட்டு இருந்து. ஓகே, நிலவினுடைய இயக்கம் தான் நமக்கு பூமி உயிர் வாழ்வதற்கான ஒரு ஏற்ற இடமா மாறுது. இந்த படத்தை நான் மாத்திடுறேன். உயிர் வாழ்வதற்கு ஏற்ற இடமா இதை மாத்தினதுல நிலவினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்றோம்னா அதுக்கு முக்கிய பூமியோட இயக்கம் ஒரு நிலைப்பு தன்மையோட இருக்கக்கூடியது. அவ்வளவு ஒரு வயலண்டா இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் குறிப்பா அதுல பூமியில அந்த அலைகள் உருவாகிறதுக்கு பல காரணங்கள்ல நிலவு ரொம்ப முக்கியமான பங்களிக்குது. ஓகேங்களா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன சொன்னேன்னா பூமியும் நிலவும் ஒன்னாக பிறந்த சகோதரிகள். ஓகேங்களா? ஏதோ ஒரு கொலிஷன்னால பூமியில இருந்து பிரிந்த ஒரு பகுதி தான் என்னதுன்னா நிலவுன்னு நம்ம சொல்றோம். அப்போ பூமியில இருந்து எடுத்த கற்களையும் நிலவுல இருந்து எடுத்த கற்களையும் நம்ம ஆய்வு செஞ்சோம்னா ரெண்டு கல்லுடைய தன்மை ஒரே மாதிரி இருந்தா என்ன சொல்லலாம்? அப்ப நீங்க சொல்றது கரெக்டுங்கன்னு சொல்லலாம். அன்பார்ச்சுனேட்லி நிலாவில இருந்து எடுத்த கல்லுங்களோட பூமியில இருந்து எடுத்த கல்லை விட ரொம்ப ரொம்ப வயசானதா இருக்கு. அதாவது பூமியுடைய வயசு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா நிலாவினுடைய இது நமக்கு ஷாக்கிங்கா இருந்தது. என்ன காரணம்னு நமக்கு தெரிஞ்சுக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னும் பல ஆய்வுகள் செய்யும்போது நிலா ஒரு ஒரு 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வரலையும் அவருடைய சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மோல்டன் ஸ்டேட்ல, அதாவது ஒரு குழகுழன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிலவுல இரும்பு தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்றதையும் பின்னாடி நம்ம அப்போலோ எல்லாம் போனப்ப நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சொன்னது இல்லையா, அதாவது மூன் அதாவது நிலவும் பூமி ஒன்னாதான் உருவாயிருந்ததுன்னா பூமியில ஏன் அந்த பூமியினுடைய பாறைகள் ஏன் இளமையா இருக்கு? நிலவுடைய பாறைகள் தானே வயசான பாறைகள். அதனுடைய நிலவுடைய கற்கள் ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா பூமியில பல்வேறு வருடங்களாக நடக்கக்கூடிய அதாவது ஜியாலஜிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ஜியாலஜிக்கல் ஆக்ஷன் சொல்லுவாங்கல்ல, மழை வருது, வெயில் அடிக்குது, புயல் அடிக்குது, இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகளால பூமியில இருக்கக்கூடிய பாறைகள் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. சோ இந்த மாற்றத்தினாலதான் நமக்கு இந்த பூமி இளமையாவும் இருக்கு. இன்னொன்னு பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலையும் உருவானது. இல்லைன்னா பூமியில என்ன இருக்காது, இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்திருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பூமி உருவான காலகட்டத்துல ஒரு கேள்வி வந்திருக்கும். பூமி உருவான காலத்துல என்ன இருக்கும்? பூமியும் ஒரு திரவ நிலையில அல்லது ஒரு மோல்டன் ஸ்டேட்ல இப்படிதானே இருந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து என்ன நடக்குதுன்னா பூமியில ஒரு விதமான தரைப்பகுதி உருவாகுது. பூமியில தரைப்பகுதி உருவானதுக்கு பூமி உருவான காலகட்டத்தில இருந்து அப்படியே பாருங்களேன், இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக என்னது, நம்ம பூமியில இருக்க தரைப்பகுதி பாருங்க. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தரைப்பகுதி நம்ம 100ன்னு வச்சுட்டோம்னா, பூமி உருவானப்போ பூமியில தரைப்பகுதியே இல்லை. காலம் அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா பூமியில தரைப்பகுதியும் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. அதாவது ஆரம்பத்துல மோல்டன் ஸ்டேஜ்ல இருந்த பூமி குளிர்ந்து என்ன ஆகுதுன்னா அது அந்த தரைப்பகுதியா உருவாகுது. அது லிக்விட் ஹார்ட் ஆகி ஒரு சாலிட் ஃபார்மேட் வருது. அப்படி ஆகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் இல்ல, இங்க பாருங்க 4 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. இவ்வளவு வருஷங்கள் நடந்திருக்கு. இது பூமியில எப்படி தரைப்பகுதி உருவாயிருக்கு, மற்ற கிரகங்கள்ல ஏன் உருவாகல அப்படின்றது ஒண்ணு. பூமி மாதிரி இப்ப பூமியில மட்டும் இல்ல, பூமியிலையும் நிலாவிலையும் அல்லது வெள்ளி கிரகத்திலையும் மற்ற எல்லா கிரகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நடந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல எல்லா கிரகங்களும் எப்படி உருவாயிருக்கும், மோல்டன் ஸ்டேட்ல தான் இருந்திருக்கும். ஆனா காலம் அதிகரிக்க என்ன இருக்கும், அது தரைப்பகுதியா ஃபார்ம் ஆயிருக்கும். பூமியில உருவான தரைப்பகுதி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நடந்ததுன்னா அந்த தரைப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்குது, இந்த இதுல காட்டுற மாதிரி பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் கொஞ்சமா பிரிஞ்சு இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய தரைப்பகுதியா மாறுது. இப்படிதான் நமக்கு நடந்திருக்கு. இதுக்கு கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரிஃப்ட்ல எப்படி எல்லாம் ஒண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இடம் பெயர்ந்து அந்த கண்டங்கள் நகர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டங்கள் நகர்வு நம்ம உருவாயிருக்கும். இந்த கண்டங்கள் நகர்வு
தான் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, தொடர்ந்து இந்த கண்டங்கள் நகர்றதுனால, ஒண்ணோடு ஒண்ணு மோதுறதுனால, புதிய புதிய மலைகள் உருவாகுது. பல மலைகள் அழிஞ்சு போகுது. இப்படி தொடர்ந்து பூமியினுடைய இயக்கம் வந்து அது மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. இல்லைங்களா? இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்ப பூமியிலேயே உயரமான பகுதின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க எவரெஸ்ட்ன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒருவேளை பூமியில 2012 ஒரு 2012 ஒரு படம் வந்தது இல்லையா? அந்த மாரி ஏதோ ஒரு காரணத்தால பூமி ஃபுல்லா கடல்ல அழிஞ்சு, அப்ப புதிய ஒரு மண் உருவாகி அப்படி உருவாச்சுன்னா, அப்ப பூமியில உருவாகுற இடம் வந்து கண்டிப்பா என்ன இருக்காது? ஆ எவரெஸ்ட்டா இருக்க போறதில்ல. இன்னொன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எவரெஸ்ட் வந்து எங்க இருந்தது? கடல்ல தான் இருந்திருக்கு. அப்போ பூமி வந்து மற்ற கிரகங்கள் நிலா மாரி இல்லாம, தொடர்ந்து மாற்றத்துக்கு உட்பட்டே இருக்கிறதுனால தான், அது வந்து உயிர் வாழ்வதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கி அது கிடைச்சது அதுக்கு. இப்ப பாருங்க உயிர்கள் உருவாறதுக்கான ஒரு என்னென்ன காரணம்லாம் நீங்க பாருங்களேன். இன்னொன்னு ஒரு 200 மில்லியன் இப்போ பூமி நிலாவ ஆய்வு செய்யும்போது, நிலாவுல என்ன இருக்குன்னா, மேடு பள்ளங்களா இருக்குல்ல. இந்த பள்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி உருவாயிருக்கும்? அம்மி குத்துன மாரி இருக்குல்ல. அம்மிக்கல்ல குத்தி வச்ச மாரி இருக்குல்ல நிலா. இது எதனால உருவாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, பல 100 வருடங்கள், பல 1000 வருஷங்களாக அல்லது பல லட்சம் வருஷங்களாக எரிகற்கள் வந்து தொடர்ந்து நிலாவுடைய சர்ஃபேஸ்ல மோதுனதுனால ஏற்பட்ட பள்ளம் மேடுகள். அப்ப பூமியிலே இருக்கணும்ல அந்த மேடு பள்ளங்கள். பூமியில இல்ல. ஏன் பூமியில இல்ல? ஏன்னா, பூமிய சுத்தி இருக்கக்கூடிய காற்று மண்டலம் என்ன செஞ்சிருக்குன்னா, அவைகளை காற்றிலே எரிச்சிருக்கு. ஒரு 200 வருடங்கள் 200 கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது? பூமியில இருக்கக்கூடிய பழமையான ராக்ஸ் எல்லாமே இந்த பாதிப்புகளுக்கு உட்பான ஆய்வுகளை வந்து வெளிப்படுத்துது நமக்கு. இங்க ஒரு படம் காட்டுறேன் பாருங்க. ஏதோ ஒரு எரிகல்லு பூமியில வந்து மோதுது. பூமியிலயோ இல்ல நிலாவிலயோ எங்கேயோ மோதுதுன்னு வச்சுங்களேன். அப்படி மோதுனத வச்சு அதனுடைய ஏஜ நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பாருங்க. அது எவ்வளவு தூரம் விளைவை உருவாக்குதுன்ற வச்சுட்டு, எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி அது உருவாக்கி இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீப காலமாக இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய மோதலும் பூமியில நடக்காதனால, பூமியில என்ன நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, பெரிய அளவுக்கு எந்த விதமான என்ன சொல்றது? ஒரு ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு அமைப்பு இருந்ததுனால, பூமியில உயிரினங்கள் உருவாகுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி 4500 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமி என்பது உருவாயிருக்கு. அப்படி உருவானது வந்து எப்படி உருவாயிருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு மோல்டன் ஸ்டேட்ல இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஒரு 4.2 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேபிள் ஹைட்ரோஸ்பியர், அதாவது திரவ தண்ணி உருவாகுது அதுல. ஒரு 4.2 அல்லது 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பூமி தோன்றி ஒரு 0.5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, ஆரம்ப கால என்ன சொல்றது மூலக்கூறுகள், பெரிய மேக்ரோ மாலிகுல்ஸ் சொல்லக்கூடிய ப்ரீபயாட்டிக் மாலிகுல்ஸ் உருவாகுது. அப்படி உருவானதுல ஒண்ணுதான் என்னது, ஒரு ப்ரீ ஆர்என்ஏவா உருவாகுது. அப்படி உருவான ஒண்ணுதான் ஆர்என்ஏவா உருவாகுது. அதுதான் டிஎன்ஏவா மாறுது. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய உயிரினங்களுடைய ஆதித்தாயா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் ஆன்செஸ்டர், ஒரு ஆதி உயிர்னு சொல்லுவோம்ல நம்ம, அப்படி ஒரு உயிரானது ஒரு 3.6 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பூமி உருவானதுல இருந்து ஒரு பில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு பூமியில. ரொம்ப ஓல்டஸ்ட். சரிங்களா? நம்ம ஒரு வட்டமா வரைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எர்த் கிளாக்ல 12 மணிக்கு, நைட்டு 12 மணி, என்ன ஒரு 12 மணி நேரம் கிளாக் அப்படி வச்சுட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பூமியில வந்து 12 இங்க வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் லைஃப் இங்க உருவாயிருக்கு. அடுத்தது ஆக்சிஜன் வந்து பூமியில வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. மேமல்ஸ் எங்க உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல உருவாகுது. ஓஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து மாற்றம் அடைகிறது வந்து இந்த இடத்துல. அதாவது ஒரு 12 மணி நேரம் உலகத்தை பூமியை ஒரு 12 மணி நேரமுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா,
பூமி உருவாகி ஒரு 4 நிமிஷத்துல முதல் உயிரினம் உருவாயிருக்கு. 12 நிமிஷத்துல ஆக்சிஜன் பூமியில அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. 20 நிமிஷமா 20 நிமிஷத்துல முதல் அனிமல்ஸ் விலங்குகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி உருவாகி 25 இது 20 25 அப்ப 22.5 பூமி உருவாகி 22 நிமிஷம் கழிச்சு இங்க இருக்கும். இன்னொரு 20 நிமிஷம் கழிச்சுச்சுன்னா பூமியில இருக்கிற கடல்கள் எல்லாம் என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா எவாப்ரேட் ஆகி பூமி வந்து ஒரு ட்ரையான இடமா மாறிடும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கணக்கு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பூமியோட வயசை கரெக்டா ஒரு 12 ஒரு மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்தோம். 5 10 15 20 60 ஒரு 60 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நாம இப்ப எங்க இருக்கோம்னா பூமியோட வயசுல 20வது நிமிஷத்துல இருக்கும். அல்லது மொத்த பூமியோட உயிர் உலக வாழ்க்கையில நம்ம 20% எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் பர்சன்டேஜ் இருக்கு நமக்கு. சரிங்களா? சோ நம்ம ஏறக்குறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த சூரிய குடும்பத்துல நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. நமக்கு கேள்விகள் இருக்கும்போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சோ நான் இப்போ என்னுடைய பிரசன்டேஷனை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுல இன்னும் நீங்க பயன்படுத்த வேண்டிய குறிப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகத்தை பத்தியும் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நான் அதை பத்தி எல்லாம் சொல்லல உங்ககிட்ட. ஏன்னா அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்றதுனால அதை பத்தி நம்ம சிலபஸ்லயும் கொடுக்கல. உங்களுக்கு வந்து அந்த பிளானட்ஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளானட்ஸ் கார்டுல எல்லா விஷயங்களும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் அதனால அதை இங்க ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஸ்டாப் அட் திஸ் பாயிண்ட். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டா நீங்க சொல்லணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வேலூர் மாவட்டத்திலிருந்து மோகனா பேசுறேன் சார். ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அழகான ப்ரெசன்டேஷன் வித் கலர்ஃபுல் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ லாஸ்டா ஒன்று சொன்னீங்களே சார், நம்ம வந்து நம்மளுடைய பூமியில வந்து 20% ஆஃப் அந்த டைமிங் வந்துட்டு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பேலன்ஸ் வந்துட்டு 80% இருக்கு அப்படிங்களா? சார் நீங்க பேசுறது கேட்கல சார். அதாவது 33% பூமி உருவாகி 33% அப்ப பூமியோட மொத்த வாழ்நாள்ல நம்ம 33%ல இருக்கும். 3ல ஒரு பகுதியில இருக்கு. ஓகே சார். அப்போ நம்ம வந்துட்டு அதாவது 60ன்னு எடுத்துட்டீங்கன்னா 60ல 20ன்றது என்ன, 1/3 தானே? ஓகே ஓகே ஓகேங்களா? அப்படி அது சொல்றேன். 2/3 வரும்போது பூமியில இருக்கிற கடல்கள் எல்லாமே என்ன ஆயிடும், எவாபரேஷன் ஆயிடும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க இதுல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, இல்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை அட்ரஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. இந்த இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் எர்த் வந்து இல்ல டைம் ஆஃப் இந்த இது வந்து ப்ரூவன் தியரியா இல்ல புதுசா இருக்கு? இது புதுமையா கேள்விப்படுறேன். இது ப்ரூவன் தியரியா இல்ல வந்து இது எப்படி நான் இதை ரிசீவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எது இந்த லைஃப் டைம் ஆஃப் எர்த்ன்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல அதாவது நம்ம இது வந்து எப்படின்னா, இது ஆக்சுவலா இது வந்து ஒரு கன்வீனியன்ட் ரெப்ரசன்டேஷனுக்காக சொல்றது. இது இது வரலையும் நம்ம பூமி உருவாகி பூமியுடைய வாழ்நாள்ல 1/3ல நம்ம இருக்கோம். இது வந்து ஒரு விதமான ஹைப்போதிசிஸ் தான். அதாவது பூமியுடைய உருவாகி ஒரு 30% லைஃப்ல நம்ம இருக்கோம், இங்க இருக்கோம். அதுக்குள்ள இவ்வளவு உருவாயிருக்கு. அவ்வளவு அதாவது பூமி உருவாகின 5வது நிமிஷம் ஒரு பூமியோட வாழ்நாள அதாவது நம்ம எப்பவுமே என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த தேரி சொல்றீங்கல்ல, இப்ப எப்படி வந்து இந்த டைம்குள்ள இதெல்லாம் முடியும்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு பல்வேறு கணக்கீடுகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு
நம்ம சூரியன் வந்து ரெட் ஜெயண்டா மாறும். அப்படி ரெட் ஜெயண்டா மாறும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய சூரியனுடைய சைஸ் வந்து இப்ப நம்ம பூமி இருக்குல்ல அவ்வளவு பெருசாயிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது புரியுது சார், புரியுது. அதாவது பூமியோட சைஸ் சூரியனோட சைஸ் தானே இங்க இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய சூரியன் வந்து இவ்வளவு ஆயிடும்னா இவ்வளவு பெரிய சூரியன் விழும். அதாவது இதை விட 1000 மடங்கா பெருசாகும் போது கிட்டத்தட்ட எர்த்தும் என்ன ஆயிடும், அதுக்குள்ள போயிடும். சோ அதனால அதை வச்சு கெஸ் பண்றாங்க இவ்வளவு வருஷங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சூரியனுக்கே இன்னும் 500 மில்லியன் வருஷங்கள் தான் இருக்கு. பில்லியன் வருஷங்கள், சாரி 500 பில்லியன் வருஷங்கள் இருக்கிறதால அந்த மாதிரி கெஸ் பண்றாங்க. அது உண்மைதான். அது சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் சார். சொல்லுங்கம்மா. சார் இப்ப ஃபார்மேஷன் ஆஃப் த மூன் சொன்னீங்க இல்லைங்க சார். இப்ப ரெண்டுமே ஒரே இதுலதான், அதாவது ஒன்னா பிறந்த சகோதரிகள் மாதிரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் சொன்னீங்க இல்லைங்க சார், அது கொஞ்சம் புரியலைங்க சார், கொஞ்சம் சொல்றீங்க. எதுமா? எனக்கு கொஞ்சம் ஃபார்மேஷன் ஆஃப் த மூனுங்க சார். ஃபார்மேஷன் ஆஃப் ரெண்டு, அதாவது ரெண்டுமே ஒரே டைம்ல தான் உருவாகு. அதாவது ஒரே டைம்ல உருவாகல. அதாவது ரெண்டுமே ஒன்னாதான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல என்ன நடந்திருக்குன்னா நிலால இருந்து பூமியில இருந்து ஒரு பகுதி என்ன ஆகுது, பிரிஞ்சு பாதி பிரிஞ்சு போகுது. அப்போ பூமியில என்ன பொருள் இருந்ததோ அதேதானே நிலாவுல இருந்திருக்கும். ஆமாங்க சார். அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா எது முதல்ல குளிர்ந்திருக்குன்னா நிலா முதல்ல குளிர்ந்திருக்கு. ஏன்னா சைஸ் சின்னது இல்லைங்களா. ஆமாங்க சார். அதனால அது சீக்கிரமா குளிர்ந்திருக்கு. பூமி வந்து கொஞ்சம் லேட்டா குளிர்ந்திருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பூமியிலையும் நிலா மேலேயும் நிறைய இம்பாக்ட் நடந்திருக்கு. இம்பாக்ட்னா நிறைய மோதல் நடந்திருக்கு. அதுல பல மோதல்கள்ல பூமியில வந்து பூமியோடைய கோர் இருக்கு இல்லைங்களா, அந்த கோர் வந்து இரும்பு தன்மையோட இருந்ததுனால காந்தபுலம்கள் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. காந்தபுலம் தெரியும் இல்லையா, பூமி சுத்தி ஒரு காந்தபுலம் இருக்கு. பூமியை சுத்தி காந்தபுலம் இருக்கு, ஆனா நிலாவை சுத்தி காந்தபுலம் இல்ல. ஏன்னா பூமியில என்ன இருக்கு, இரும்பு கோர் இருக்கு. நிலாவுக்கு அந்த இரும்பு கோர் கிடையாது. ரொம்ப 1% சொல்றாங்க, ரொம்ப கம்மி. அடுத்தது வந்து பூமியில நீர் உருவானதுக்கு காரணம் வந்து காமெட்ஸ், பல காமெட்ஸ் வந்து மோதினதுனால இதுல இருந்து ஹைட்ரஜனு மற்ற வாயு அது வந்து ஆக்சிஜனையும் மற்ற வாயுக்களையும் கொண்டு வந்து ஆக்சிஜனையும் கொண்டு வந்து சேர்த்ததுனால அது வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து தண்ணீர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, அது திரவங்கள் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடைக்குது, பிளஸ் என்ன ஆகுது, நமக்கு தண்ணியும் கிடைக்குது. அடுத்து வந்து காற்று மண்டலம் நமக்கு உருவாகுது. பூமி வந்து சைஸ் பெருசா இருக்கனால பூமியோட ஈர்ப்பு விசை வந்து காற்று மண்டலத்தை தாக்கி பிடிச்சு வச்சுக்குது, ஹோல்ட் பண்ணி வைக்குது. நிலாவால அது மாதிரி ஹோல்ட் பண்ண வைக்கும் போது அது உருவாகிறது ஃபார்மேட் பிரச்சனை. ரெண்டாவது அதால பிடிச்சு வச்சுக்க முடியல. சோ இவ்வளவு காரணங்கள். இப்போ அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பூமியில இருந்து வெளியில இருந்து வரக்கூடிய பொருள் ஏதாவது பூமியில மோதணும்னா அது எது வழியா வரணும், காற்று மண்டலத்துல வழியா வரும்போது சீக்கிரத்துல என்ன ஆயிடும், எரிஞ்சிடும். அப்ப இம்பாக்ட் என்ன இருக்காது, அவ்வளவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சோ பூமி வந்து அந்த சைஸ்ல இருந்தது, பிளஸ் அதுல இரும்பு கோர் இருந்ததுனால காந்தபுலம். அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த என்ன சொல்றது சூரிய கதிர் வச்சு பூமியை அவ்வளவு தாக்காது. ஏன், பூமிக்கு காந்தபுலம் இருக்கு. ஆனா நிலாவுக்கு காந்தபுலம் இல்லாதனால நிலாவை அது என்ன பண்ணிருக்கு, அப்படியே மேல சர்ஃபேஸ் ஒரு சுடுகாடு மாதிரி ஆக்கியிருக்கு. சரிங்களா. சோ இவ்வளவு வாய்ப்புகள், இவ்வளவு வேறுபாடுகள்னாலதான் பூமியாவும் நிலா அப்படியே இருக்கு. அதுல அந்த கல்லு எப்ப உருவானதோ அப்பத்துல அப்படியேதான் இருக்கு அந்த கல்லு, இல்லைங்களா. ஆனா இது என்ன இருக்குன்னா அந்த மேல இருக்கிற தரைகள் என்னதுன்னா, அதனாலதான் உங்களுக்கு அந்த ஸ்லைடு காட்டினேன். நமக்கு ஒரு 400 வருஷத்துல பெரிய பெரிய தரைகள் உருவான 4 பில்லியன் வருஷத்துல நிறைய தரைகள் உருவானது மட்டும் இல்லாம தரையினுடைய மேற்பகுதி வந்து கான்டினென்டா ஃபார்ம் ஆகி அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மூவ் ஆகும் போது என்ன ஆகும், பல இடங்களை இடிக்கும் போது எந்த இடமும் நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்காது. சோ திடீர்னு மலை ஒரு இடத்துல மலை உருவாகும், ஒரு இடத்துல மலை இருந்த மலை அழிஞ்சு போகும். சோ அந்த சர்ஃபேஸ் வந்து ஹைலி டைனமிக்ஸ். இந்த டைனமிக்னாலதான் நமக்கு பூமியில உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாயிடுச்சு. இவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்லணும். இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு இருந்ததுனால தான் உயிரினங்களா வந்தது. இப்ப நம்ம நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் பூமியில மட்டும் உயிரினங்கள் இருக்குன்னா, அப்ப இவ்வளவு நடந்திருக்கு பூமியில, மத்த இடத்துல இவ்வளவு நடக்கல. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். ஓகே, வெரி குட்.
சார் திவாகர் ஃப்ரம் திருவாரூர் சார் சொல்லுங்க சார். சார் தாளமி பத்தி சொல்லும்போது ஜியோசென்ட்ரிக் சிஸ்டம் சொல்லிட்டு இருந்தீங்க சார். அப்புறம் கோப்பர்னிக்கஸை பத்தி சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நீங்க வெள்ளியை பத்தி சொல்லிட்டு அப்படியே கலீலியோட பாஸ் ஆகி போயிட்டீங்க சார். ஹீலியோசென்ட்ரிக் பத்தியும் கோப்பர்னிக்கஸ் பத்தியும் சொல்லல சார். கோப்பர்னிக்கஸ் பத்தி சொல்லும்போது ஓகே, என்ன காரணம் இருந்ததுன்னா, ஓகே நீங்க கேட்டதுனால சொல்றேன். இதுல நான் அந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணல. உதாரணத்துக்கு இது பூமின்னு வச்சுங்களேன். நான் பூமியில எங்க நின்றுட்டு இருக்கேன். ஸ்லைட் தெரியுதுங்களா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து செவ்வாய் கிரகம்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் ஓகேங்களா? செவ்வாய் வந்து இப்படி உருவாகி இப்படி போகும், இப்படி முன்னாடி போகும் இல்லையா? கரெக்ட். எல்லா கிரகம், அதாவது எல்லா நட்சத்திரங்களும் இல்ல கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி தானே மூவ் ஆயிட்டு இருக்கும். நமக்கு இப்படி மூவ் ஆகுது. இங்க கிழக்கு மேற்குன்னு வச்சுங்க, கிழக்குன்னு வச்சுங்களேன், ஈஸ்ட் வெஸ்ட் மூவ் ஆகுது. ஆனா இந்த செவ்வாய் கிரகம் மட்டும் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்படி உதிக்கும், இப்படி முன்னாடி போகும், அப்புறம் பின்னாடி வரும், மறுபடியும் முன்னாடி போகும். இந்த ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இத சனி வந்து சனி கிரகமோ மற்ற கிரகம் சொல்ல, சனி கிரகம் செவ்வாய் கிரகம் எல்லா கிரகம் என்ன சொல்லுவாங்கன்னா, சனி வந்து உச்சமாயிட்டான், அப்புறம் சனி வந்து நீச்சம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி போனா உச்சம், பின்னாடி போனா நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முதல்ல மூவ் ஆகும்போது உச்சம், ரெண்டாவது போகும்போது நீச்சம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி வந்து கிரகங்கள்லாம் இப்படி வந்து திருப்பி மறுபடியும் இப்படி போகும், யூ டர்ன்ல போகும். புரியுதுங்களா சொல்றது? ஏதாவது ஒரு கிரகம் இப்படி போக முடியுமா? ரொம்ப குழப்பமா இருக்கு இந்த கிரகம், இந்த பாதை வந்து குழப்பமா இருக்கு. அதை விளக்கத்துக்கு டாலமி என்ன செஞ்சாருன்னா, டாலமி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாரு. இதுக்கு பேரு ரெட்ரோகிரேட் மோஷன் சொல்லுவாங்க, பின் இயக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம புரிஞ்சதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது பூமின்னு வச்சுக்கலாம், பூமின்றதுனால இதை ஈன்னு வச்சுக்கிறேன், எர்த்து. இது வந்து இந்த கிரகம், சனி கிரகம்னு வச்சுங்க. இது சனி கிரகம் இப்படி சுத்துது இல்லைங்களா? இதை விளக்க முடியல. நான் பூமியில இருந்து பாக்குற விஷயத்த எதால விளக்க முடியல? ரெட்ரோகிரேட் மோஷனை யாரால விளக்க முடியல? நம்ம இவரால விளக்க முடியல, டாலமியால விளக்க முடியல. டாலமி என்ன செஞ்சாருன்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி இது வட்டம், வட்டத்துக்குள் ஒரு வட்டம், அங்க கொண்டு போய் சனி கிரகத்தை வைக்கிறாரு. சனி கிரகம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலர்னா பச்சை கலர் வச்சுக்கிறேன். பச்சை கலர் வச்சுக்கிறேன். பச்சை கலர் தான் சனி கிரகம், ப்ளூ கலர் தான் பூமின்னு வச்சுங்களேன், இல்லைங்களா? ப்ளூ கலர் பூமி. இப்போ சனி கிரகம் வழக்கமா நம்ம எப்படி போகணும்னு நினைச்சேன் நானு, இப்படியே சுத்தம் நினைச்சேன் இல்லைங்களா? இப்படி சுத்தம்னு சொன்னேன்ல, அப்படி சுத்தத்துக்கு பலம் என்ன ஆகுதுன்னா, இப்படி இதை சுத்திட்டு இப்படியே சுத்தி 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 இப்படி வரும். அப்போ இது வட்டப்பாதையில சுத்தல, எது சனி கிரகம் வட்டப்பாதையில சுத்தல, அது வட்டப்பாதைக்கு மேல ஒரு வட்டப்பாதையில சுத்துது. ஓகேங்களா? இப்படி ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு, அவரால் விளக்க முடியல. இதை ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் இது வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, சர்க்கிள் எபிசைக்கிள்னு எடுத்துக்கிட்டாங்க. பின்னாடி வரவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இது கன்வீனியன்டா இருக்கு, ஆனா இது அக்யூரேட்டா இல்ல. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, வட்டம், அதுக்குள்ள ஒரு வட்டம், அப்புறம் இதுக்குள்ள ஒரு வட்டம் அப்படின்னு வட்டங்களை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணே போறாங்க. இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், இங்க ஒரு வட்டம், இங்க ஒரு வட்டம் அப்படின்னு எத்தனை வட்டம் தேவைப்படுதுன்னா, சனியுடைய சனியினுடைய இயக்கத்தை விளக்கத்துக்கு 8 வட்டத்துக்கு மேல தேவைப்படுது. சூரிய குடும்பம்ன்றது வந்து குழப்பமா இருக்கு விளக்குறது. ஓகேங்களா? இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாருன்னா, கோப்பர்னிக்கஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆனவர்ன்றதுனால, நான் ஏன் இந்த மாதிரி வச்சாதான் எனக்கு வட்டத்துக்குள்ளத்துக்கு வட்டம் தேவைப்படுது, அதனால எல்லா வட்டத்தையும் எடுத்துட்டு சிம்பிளிசிட்டியா என்ன பண்ணிடுறேன், சூரியனை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டா எனக்கு நிறைய வட்டங்கள் தேவைப்படல, வெறும் இந்த சர்க்கிள் மட்டும் தேவைப்படுது.
சர்க்கிளுக்குள்ள சர்க்கிள் தேவைப்படல. ஓகேங்களா? நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, நல்லா புரியுது சார். ஓகேங்களா? சோ இது ஒரு பெரிய குழப்பமா இருந்தனால நம்ம ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா 2 வகையா முயற்சி செய்வோம். ஒண்ணு வந்து மேத்தமேட்டிக்கலா முயற்சி பண்றது. இது வந்து ஒரு மாடல். சூரிய குடும்பம்ன்றது ஒரு மாடல். அதனால இந்த மாடல்ல அவருடைய மாடலை விட இவருடைய மாடல் நல்லா இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் இது பிசிக்ஸ் கிடையாது, பிசிக்கலா கிடையாது. இது அந்த பிசிக்கலா பண்ணவர் தான் யாருன்னா கலீலியோ. நான் இதை முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கோன்றதுனால நான் அதை அவாய்ட் பண்ணேன். சோ இந்த மெத்தட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. எது? டாலமியோடைய மாடல்ல ரெட்ரோகிரேட் மோஷனுடைய விளக்கறதுக்கு வட்டத்துக்குள் வட்டம் வட்டத்துக்குள் வட்டம்னு 8 வட்டம் தேவைப்படுது. இந்த படத்தை நீங்க இன்னும் நல்லா பாருங்களேன். ஜூபிட்டர் எப்படி சுத்துது பாருங்க. ஜூபிட்டர் வட்டத்துல சுத்தல, ஜூபிட்டர் வட்டத்துக்கு மேல ஒரு வட்டம் இருக்கு, அதுல ஜூபிட்டர் இருக்கு பாருங்க. அப்ப எப்படி போகும்? முன்னாடி போகும், அப்படியே பின்னாடி வரும், மறுபடியும் முன்னாடி போகும். அதே ஒரு முன்னாடி போகும், பின்னாடி வரும், முன்னாடி போகும். வட்டத்துல இருந்தா என்ன பண்ணும்? முன்னாடி மட்டும் தான் போகணும். புரியுங்களா? சோ இதுக்கு பேர் ரெட்ரோகிரேட் மோஷன் சொல்லுவாங்க. ஜோதிடத்துல இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வக்ரமாகுது நீச்சமாகுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஜோதிடத்துல. நம்ம சயின்ஸ்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஓகேங்களா? அதுதான் அது ஒரு முக்கியமான கான்செப்ட். பட் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குமோன்னு நான் நினைச்சேன். அப்புறம் நீங்க கேட்டதுனால உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். நல்ல வேலை, நல்ல கொஸ்டின் கேட்டீங்க நீங்க. வெரி குட். நன்றி சார். நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ. நிறைய கமெண்ட்ஸ் நல்லா போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த பிரசன்டேஷன் தான் நீங்க கொண்டு போறீங்க. நான் இந்த பிரசன்டேஷன்ல பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல ரொம்ப நீங்க கான்ஃபிடண்டா இருக்கீங்களோ அந்தந்த இடங்களை நல்லா விளக்குங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸா இருக்கோ அந்த டவுட்ஸை நீங்க கேட்டுக்குங்க. இப்போ நீங்க பிரசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்க கேக்குறீங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். திலகவதி ஃப்ரம் கரூருங்க சார். சார் நீங்க சொல்லும் பொழுது பூமியும் நிலாவும் ஒன்னா இருந்தா ஃபார்ம் பண்ணி வெளிவந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்க சார். பூமியில மட்டும் அயன் அதிகமா இருக்கு, மூன்ல வந்து அயன் இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன ரீசனுங்க சார்? ஆமா, இல்ல அதாவது பூமி வந்து பல 100 வருடங்களாக பல தாக்குதலுக்கு உட்பட்டுட்டே இருக்குல்ல. பல தாக்குதல் எரிக்கற்களுடைய தாக்குதலுக்கு உட்பட்டுட்டே இருக்கின்றதுனால பல எரிக்கற்கள் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பூமிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு. ஹலோ, ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். சரவணன் ஃப்ரம் திருப்பூர். சார் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மாணவர்கள்ட்ட கேட்கறதுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார். அது ஷேர் பண்ணி நான் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டுருப்பேன், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு தெரியல. 2-3 கொஸ்டின் நான் கேட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கேளுங்க. அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கும். தனியா ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் மாதிரி அவங்களோட கேட்கணும், தனியாக கொஸ்டின் பேட்டர்ன் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி, அந்த மாதிரி சொல்லல. நான் கேட்கும் போதே கொஸ்டினா தான் உங்கள்கிட்ட கேட்டு இருப்பேன். ஓகே. அது வந்து பூமியும் நிலாவும் ஒரே டைம்ல உருவாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிலாவுடைய பாறைகள் ஏன் வந்து பூமியுடைய பாறைகளை விட ஏன் வந்து வயசு அதிகமா இருக்கிற பாறைகளா தெரியுது நான் கேட்கறேன் இல்லையா? அதுதான் கொஸ்டின்ஸ். நீங்க அந்த மாதிரி கேள்விகளை பசங்கிட்ட நீங்க கேட்டே இருக்கணும். டெலஸ்கோப்பை வச்சு நம்ம வந்து ஒரு புதிய என்ன சொல்றது கிரகத்தை கண்டுபிடிக்க டெலஸ்கோப்பை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கடல் மாதிரி பெருசு இல்லைங்களா வானம். அப்ப எங்க பார்க்கணுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சரி அதுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, அது கேள்வி. அப்ப அதுக்கு ஒரு பதில் சொன்னோம் இல்லையா? கோள்களோட இயக்கத்தை வாட்ச் பண்ணிட்டே இருந்ததுன்னா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸுக்கான காரணம் வந்து நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. ஸோ அப்படி ஒன்னொன்னோடு கனெக்ட் பண்ணினே சொல்லணும். அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். ஆமா சார். ஓகே, தேங்க்யூ. அது மாதிரி நீங்க வந்து நீங்க ஒரு ஸ்லைடு முடிக்கும் போது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வர்ற மாதிரி அப்படி ஒன்னொன்னா டைப் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார்.
சார் ஒரு டவுட் சார். எரிகற்கள் வந்து பூமியில விழும்போது அதோட ஆழத்தை பார்த்து, அதோட அகலம், அதோட தாக்கத்தை பார்த்து வயதை கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. அது மரங்கள்ல கார்பன் டிகே மாதிரி அப்படி பண்ண மாட்டாங்களா? இல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல அதாவது நிலாவுல வந்து பல எரிகற்கள் வந்து தாக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி தாக்கிட்டே இருக்கும்போது அந்த நிலாவுல இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் இருக்கு இல்லைங்களா, படங்க இருக்கு, இந்த பள்ளங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த பள்ளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்ம அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கார்பன் டேட்டிங் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆய்வுகள் எடுப்பாங்க. அங்க எடுத்த கார்பன் டேட்டிங்ஸை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா, நிலா வந்து பெரும்பாலும் இந்த 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 பாதிப்புகள்லாம் வந்து ஒரு 2 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பெருசா நிலாவுல பெரிய எரிகற்கள் மோதவே இல்லை. ஓகே சார். கடந்த ஒரு சில ஒரு லட்சம் வருஷங்களுக்காக 1 லட்சம் வருஷங்கள் வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த 2 லட்சம் வருஷங்கள் வரலையும் முன்னாடி நடந்ததுதான் அந்த இம்பாக்ட் காட்டுதே தவிர அந்த 2 லட்சம் வருஷங்களாக இம்பாக்ட் நடக்கல. எங்கன்னா நிலாலே பாதிப்பு வரல. அதனாலதான் நம்ம சொல்றோம் அப்போ அங்க நடக்கலன்னா கண்டிப்பா எதுலயும் நடந்திருக்காது, பூமியிலயும் நடக்கலன்றது நம்ம சொல்றோம். ஏன்னா பூமியில இருக்கிற ஒரு எரிகற்கள் என்பது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரிசோனா அந்த சைட்ல எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்க தவிர அது வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, லட்சம் கிடையாது, நான் சொல்றது வந்து பல கோடி வருஷங்கள். இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு 200 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வரலையும், ஒரு 100 கோடியோ 150 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வரலையும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உட்பட்டுட்டே இருந்திருக்கு எது, நிலாவுடைய சர்ஃபேஸ். ஆனா சமீப காலமா அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படலைன்னு தெரியுது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கல் அது மாதிரி விழுந்துருக்கணும்ல. ஆமா சார். இல்ல அது மாதிரி நடக்கல. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி வேற எங்கேயாவது விழுந்துருக்கான்னு தெரியல. நாம ஆய்வு செய்ததுல இருந்து சொல்றேன், இந்த இம்பாக்ட் ஆய்வுல இருந்து பெரிய அளவுக்கு நடக்கலன்னு தெரியுது. சரி சார். இது கார்பன் டேட்டிங் மூலமா தான் கண்டுபிடிக்கிறாங்களா சார் இந்த எரிகளுக்கும்? இல்ல பெரும்பாலும் கார்பன் டேட்டிங் தான். ஓகே சார். ஓகே. அப்போ மற்றவைகளுக்கு புரியல. இல்ல சார், கல்லு மண்ணுக்கும் கூட கார்பன் டேட்டிங் தான் பயன்படுத்துறாங்களான்னு கேக்குறேன் சார். இப்ப நம்ம பழைய பாத்திரங்கள்லாம் ஸ்டோன் ஏஜ் சாப்பாடுலாம் எடுக்கிறாங்கல்ல, அதுவும் அப்படிதானே செக் பண்றாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. வணக்கம் சார். நீங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொஸ்டின் ஞாபகப்படுத்த சொன்னீங்க சார். ஏன் சூரியன் வருவதற்கு முன்னும் பின்னும் மட்டுமே வெள்ளிக்கோள் வரும்? கரெக்ட். நல்ல கொஸ்டின். அது வந்து சூரியன் உதிப்பதற்கு சூரியன் மறைவதற்கு முன்னாடி தெரிகிற அந்த கிரகங்கள் வந்து புதன் கிரகமும் வெள்ளி கிரகம் மட்டும்தான். ஏன்னா வந்து அது வந்து இன்னர் சர்க்கிள்ல இருக்கு. பூமி, அதாவது பூமி முன்னாடி இருக்கு இல்லைங்களா, அந்த கிரகங்கள் வந்து அவைகளாம் வந்து கேக்குதுங்களா நான் சொல்றது? ஹலோ, அதாவது அவைகள் வந்து சூரியனுக்கு முன்னாடி, அதாவது அதாவது பூமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, பூமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளி கிரகமும் அடுத்தது என்ன சொல்றது புதன் கிரகமும் சூரியனுக்கு மிக நெருக்கத்துல இருக்கு. அதனால பூமிக்கு அவைகள் எப்படி தெரியும்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியும் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பூமிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகமும் வெள்ளி கிரகமும், செவ்வாய் கிரகமும் வியாழன் கிரகமும் சனி கிரகமும் அவைகள் வந்து உதிப்பதற்கு முன்பாலும் பெருக்க முன்னாடி இல்லை, அது கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும். ஸோ காரணம் என்னன்னு கேட்டா அவைகள் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிறதுனால சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி
முன்னாடி தெரிஞ்சிடும். சூரியன் உதிச்சதுன்னா அப்படியே மறைஞ்சிடும். அது மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது தெரிய ஆரம்பிக்கும். ஆனா ரொம்ப நேரம் இருக்காது. கொஞ்ச நேரத்துல அது ஒரு 1 hour 2 hours 3 hours அப்படியே மறைஞ்சிடும். 1 hour சொல்றாங்க. இதுல புதன் கிரகம் இன்னும் கஷ்டம். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் கிட்ட இருக்கிறதுனால அதை பாக்குறது இன்னும் அதாவது அந்த சூரியன் உதிப்பதற்கு இன்னும் ஷார்ட் டைம்ல தான் அது கிடைக்கும். அதே மாதிரி சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு ஷார்ட் டைம்ல இருக்கும். பெரும்பாலும் அதை பார்க்கறது கஷ்டன்றதுனால தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு, புதன் கிரகம் கிடைக்காதுன்றத சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, கேள்விகள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன கேள்விகளை உட்படுத்தி நான் கொஞ்சம் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெஸ்ல ஒரு விஷயங்களை ஆட் பண்றேன். நீங்க இதை பயன்படுத்திக்கங்க. உதயன், நம்ம shall we stop? உதயன் இருக்காரே. அக்கா ரவி, ரவி சொல்லுங்க ரவி. வணக்கம். வணக்கம் ரவி. முடிச்சுக்கலாமா? உதயன் இருக்காரு, அவருக்கு கேட்கலையா என்னன்னு தெரியல. சரி, ஏதாவது கேள்விகள் இருந்தா அனுப்ப சொல்லுங்க. கேக்குதா? உதயன், சாந்தி, நீங்க சொல்லுங்க. இல்ல, இப்போ இவங்க சொன்ன கேள்விகள் அடிப்படையில ஒரு சில விஷயங்களை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன். நாளைக்கு இல்லையா பிபிடி? நான் அனுப்பிச்சிடுவேன். நைட்டை கரெக்ட் பண்ணிடுவேன். நாளைக்கு அனுப்பிச்சிடுவேன். சரி. அனுப்பிச்சிடுவேன். ஆமா. கோள்கள் வேற ஏதாவது இதுல விளக்கம் தேவைப்படுற விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல நீங்க கேட்ட கேள்விகளை நான் ஒரு சில கேள்விகள் வந்து இப்போ கார்பன் டேட்டிங் மட்டுமா அப்படின்றத ஒரு பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அது வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கேள்வி. அதனால நான் அதை கொஞ்சம் பாயிண்ட்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரசன்டேஷன் இல்லைன்னா கூட நாம அடுத்த பிரசன்டேஷனோட அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க 12th போகும்போது அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிலவை பத்தி நிறைய பேர் கேள்வி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்து வந்து ஒரு சார் வந்து கேட்டிருந்தாரு, அந்த சர்க்கிள் எபிசைக்கிள் சொல்லியிருந்தாரு. அது சோலார் சிஸ்டம் இது சொல்லும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பாயிண்ட்லாம் நம்ம வாய்ப்பு இருந்தா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, நம்ம மாவட்ட கருத்தாளர்கள் 2 பேர் நம்ம போறோம். 2 மணி நேரம் இருக்கு. நம்ம வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்ம அங்க ஓசூர் முகாம்லையும் சரி, சென்னை முகாம்லையும் பாடின பாடல்கள் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் நாங்கள் குழுவில் போடுறோம். நீங்க 1-2 பாடல்களையும் அந்த அமர்வில் பாடணும் சனிக்கிழமை வகுப்புகளில். 2வது, உங்க கையில எல்லா கையிலையும் வந்து கோள்கள் அட்டை இருக்கும். இல்லாட்டா கூட அந்த குழுவில் அந்த 9-8 கோள்கள் ஒரு குள்ளக்கோள் அந்த அட்டையை நம்ம சாஃப்ட் காப்பி போடுறோம். அதை பார்த்து சொல்லணும். ஆகவே இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் முழுமையாக செலவு பண்ணணும். ஏன்னா 2 கருத்தாளர்கள் போறீங்க. அப்போ சூரிய குடும்பத்தின் தோற்றத்துல கோள்களை பத்தி முனைவர் ரவிக்குமார் முன்பே சொன்னார். நான் அதை பத்தி பேசல. கோள்களுடைய ஒவ்வொரு கோள்களை பத்தியும் அது அந்த கோள்கள் அட்டையில இருக்கு, பிளானட்ஸ் கார்டுல இருக்கு. அதை நீங்க அங்க பிரசன்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு பிரம்மாண்டத்தையும் விருப்பையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி போக போக நம்ம அது அண்டங்கள், பிரபஞ்சம், பேரண்டம் பத்தி நம்ம அடுத்தடுத்து போகும்போது இன்னும் மிக பிரம்மாண்டம் வந்து மாணவர்களுக்கு ஏற்படும் போதுதான் சாதி, மத, இன, மொழி போன்ற நம்ம குடியுடைய வேறுபாடுகளாம் மிக 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 சிறியவை அப்படிங்கிறது நம்ம புரியும். அப்பதான் வந்து ஒரு பரந்த மனப்பான்மை வரும். வானவியலை தெரிந்து கொள்ளவர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு அமைதி, வளர்ச்சி என்கின்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில் போகிறது தான். நண்பர்களே, இப்போ இதுல பொன் சத்தியான்னு அவங்க எந்த மாவட்டம்? இனிமே பெயர் போடுறவங்க வந்து அந்த மாவட்டத்தையும் சேர்த்து போடுங்க. நிறைய பேர் மாவட்டத்தை சேர்த்து போடுறாங்க. பொன் சத்தியா, நீங்க எந்த மாவட்டம் இருக்கீங்களா? பிரபா ரோஹிணி, நீங்க திருவள்ளூர் மாவட்டமா? பிரபா ரோஹிணி, நீங்க திருவள்ளூர் மாவட்டமா?